பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பெருக்கத்தின் ரகசியம் என்ன? ஆதார வசனம் சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை நாமே நம் குடும்பமே சாப்பிடுவது பாக்கியம். அதாவது ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருப்பதும் இதன் விளைவுதான் நன்றாக இருப்பது, சமாதானத்தோடு வாழ்வது. இவைகள் நமது பிறப்புரிமை. ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் நமது பிறப்புரிமை. இது நம்முடைய திறமையோ தாளந்துகளையோ சார்ந்தது அல்ல, அது அவரை சார்ந்தது. ஏதோ கொஞ்சம் இருந்தால் போதும், இந்த பிள்ளையை கரை சேர்த்து விட்டால் போதும், அவ்வளவுதான். இந்த டயலாக்கை விட்டுவிடுங்கள். இந்த மைண்ட் செட் இருக்கும் வரை அபண்டன்ஸ் என்பது வாழ்வில் வராது. ஏன் நாமே குறிக்கொள் கொள்கிறோமே, இது போதும், இது நடந்தால் போதும் என்று. நாம் செய்யும் வேலையை ஆசீர்வாதமாக இருக்காது அந்த மைண்ட் செட் இருக்கும் வரை. வருமானம் வரும், பொத்தப்பையில் போட்டது போல போய்விடும். எப்பொழுதும் ஒரு சோகம் இளையோடிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு துக்கம் இல்லை, யாருக்கு வேதனை இல்லை? 2 பேருக்குத்தான். ஒன்று, அந்த நபர் மரித்திருக்க வேண்டும், அல்லது மௌனத்தில் கோமாவில் இருக்க வேண்டும். இந்த 2 பேர் தவிர மற்ற எல்லாருக்கும் உண்டு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும் வல்லமை கொண்ட தாசர்கள், கர்த்தரால் அற்புதமாக பயன்படுத்தப்படும் தேவ மனிதர்களுக்கும் பாடுகள் சோதனைகள் உண்டு. ஆகையால் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்மை காட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்றால் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது. நம்மை காட்டில் அவர்களுக்கு மிகுந்த வசதி ஆனந்தமான வாழ்வு என்றால் கொஞ்சம் எங்கேயே இடிக்கிறது. அது அப்படித்தான். ஆனால் இவைகளை போக போக சரி பண்ணி கொண்டு ஆச்சரியமான தேவ மக்களாய் மாறிக்கொள்ளலாம். மாற வேண்டும். நம்மால் முடியும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், அதற்காகத்தான் அபிஷேகம் பெற்றிருக்கோம். அப்படி தேவ சிந்தை தேவ பாரம் நம்முடையது ஆகும் பொழுது, நம்முடைய ஆத்துமா பலப்படும் பொழுது, ஆத்துமாவை உயர்த்தி கொள்ளும் பொழுது, அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மை காட்டில் அவங்களுக்கு கஷ்டம் என்றால் நம் மனம் பரிதவிக்கும். உதடுகள் ஜெபம் பண்ண உடனே ஆரம்பிக்கும். நம்மை விட அவர்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார்கள் என்று கேட்டவுடன் பிரைஸ் த லார்ட் என்போம். சந்தோஷம், அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று உண்மையிலேயே நம்ம மனம் ஆனந்தப்படும். அவர்கள் உயர உயர நமக்கு என்ன நஷ்டம்? நஷ்டம் இல்லையே, அவர் நன்றாக இருக்கட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நாம் நடக்கலாம். இந்த எண்ணம் வந்துவிடும். இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. இந்த நிலைக்குத்தான் நாம் யாவரும் ஆயத்தமாகி மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நம் வாழ்வுடைய சூத்திரம். நமது பிறப்புரிமையாகிய அந்த 3ஐயும் அடைய வேண்டுமானால் கையின் பிரயாசம் நாம் தான் சாப்பிட வேண்டும். பாக்கியம் நன்மை இது அடைய வேண்டுமானால் நமது சிந்தையே தேவன் பக்கம் முழுமையாக திருப்ப வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதிகாலை நேரம் அவருடையது. அதிகாலை என்னை தேடுங்கள், என் முகத்தை நாடுங்கள், வாருங்கள் என்னிடத்தில் என்கிறார். நீதிமொழி 8:17. சங்கீதம் 27:8. அவரை தேடும்போது, அவரோடு பேசும்போது நிச்சயம் ஆலோசனை தருவார். இந்த ஆலோசனை நம்மை நேர்வழியாய் நடத்தி லாபத்திற்கும் செழிப்பிற்கும் சமாதானத்திற்கு நேராக நடத்தி செல்லும். அவர் சொல்வதை கேட்டு அப்படியே கீழ்ப்படியும் மனம் நம்மளுக்கு வேண்டும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றுக்கு அவர்களுக்குத்தான் தெரியும். கர்த்தர் உணர்த்துகிறார் என்பது தெரியும். தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது நல்லதல்ல. அது கணக்கில் கொள்கிறார். இந்த கீழ்ப்படிதல் தாங்க, ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் தாங்க எல்லா மேற்படிக்கும் பேஸ். அதிகால நேரத்தை அவருக்கு கொடுத்து அவரை முதன்மைப்படுத்தி அவரையும் முக்கியப்படுத்தும் போது 4 மணி நேரம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை, ஒரு வேலையை 2 மணி நேரத்தை செய்து முடிக்க கிருபை தருவார். வெற்றியாய் சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வருமானத்தை அவர் கையில் கொடுங்க. மத்தேயு 14:15 நீங்கள் படித்து தெரிந்திருக்கும் உங்களுக்கு. 5 அப்பம் 2 மீன் இருந்தது. இத்தனை பேருக்கும் போய் வாங்கி கொண்டு வாருங்கள்ன்றார் இயேசு. காசு நிறைய வேண்டும். இதோ எங்களோட 5 அப்பம் 2 மீன், அதான் எத்தனை பேருக்கு அது போதும், கொண்டு வாருங்கள்னார். கொண்டு போய் அவர் கையில் கொடுத்தார்கள். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி பிட்டு கொடுத்தார். சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். 5000 புருஷர்கள் மட்டும் 5000 மீன் 12 கூட இன்றை எடுத்தார்கள். அடுத்த அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை அதே போல் 7 அப்பம் சில சிறு மீன்கள். அவரே கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று. 7 அப்பம் சில சிறு மீன்கள் என்று கொண்டு கொடுக்கிறார்கள். அவர் அதே போல் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிறார். 4000 புருஷர்களுக்கு மேலாக சாப்பிட்டு மீதி 7 கூட நிறைய எடுத்தார்கள்.
இது என்ன ரகசியம்? என்ன இது? பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய முழுவதையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்பி கொடுக்க வேண்டும். அவர் எடுத்துக்கொண்டு ஓடி போய்விட மாட்டார், நமக்கு திருப்பித்தான் கொடுப்பார். ஆசீர்வதிங்கப்பா, இந்த வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா என்று கேட்கும் பொழுது ஆசீர்வதிப்பார். கூடவே நம்முடைய உள்ள உணர்த்த வேண்டும். ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லும் பொழுதே நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அவரை தேடி இருக்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கிறோமா? நான் தேவன் என்றால் என் கணம் எங்கே என்று கேட்கிறார். அவரை கனப்படுத்தி இருக்கிறோமா? அது இல்லாமல் இந்த ஜெபம் ஏறாது. அதுதான் வழி வகுக்கும். கீழ்ப்படியும் போது மட்டும்தான் வழி வகுக்கும், கிருபை பெருகும். நாம் துதி செலுத்தி ஸ்தோத்திரம் தெளித்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து பயந்து நடக்க வேண்டும். சங்கீதம் 128:1 அதைத்தானே சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதுதாங்க ரகசியம். இப்படி பேசுகிறோமே அப்பாவுக்கு பிடிக்காது, உடனே டக்குன்னு நிறுத்திக்கணும். இதோ அப்படிப்பட்டு செய்கிறோமே, இது அப்பாவுக்கு பிடிக்காது, டக்குன்னு நிறுத்திக்கணும். இப்படி பயந்து பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நேர்மையாக செய்யும் பொழுது வழி தானாக அவர் காட்டுவார். சங்கீதம் 25 படித்து பாருங்கள், எப்படி வழி காட்டுகிறார் என்று. சங்கீதம் 32:8 என்ன சொல்லுகிறது? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன அற்புதமான வசனம்! குழந்தை கூட புரிந்துக்கலாம். அப்படி அடுத்த ஸ்டெப் அவரே சொல்லி கொடுப்பாருங்க. இது ரகசியம். இதுதான் 128 சங்கீதம் முதல் வசனம் தான் ரகசியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீது விடுக்க கிருபை தாருங்கள், தேவைகளை சந்திக்க கிருபை தாருங்கள் என்று ஜெபித்து விட்டார், கட்டாயம் செய்வார். அவரிடம் கையில் 10,000 கொடுத்து 20,000 திரும்பி வராது. அப்படி கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் 10,000 கொடுத்து அவருக்கு சேர வேண்டியதை தசமபாகம் காணிக்கைகளை செலுத்திவிட்டு மீதியை கையில் கொடுத்து அப்பா ஆசீர்வதித்து கொடுங்கள் சொல்லும் பொழுது அந்த பணத்திற்குள்ளாக சகாயம் செய்து அந்த மாதத்தை தேவைகளெல்லாம் சந்தித்து மீதமெடுக்க வைப்பார். ஞானமாய் செலவு செய்ய வைப்பார். வீண் செலவுகளை தவிர்த்து விடுவார். எங்கே சகாயம் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்க செய்வார். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவனுடைய தசமபாகம் காணிக்கைகளை வைத்து விட்டு பின் செலவு செய்யுங்கள். உங்களிடம் வாங்கி கர்த்தர் பிழைப்பு நடத்துகிறவர் அல்ல. பூமியை நிறைவு அவருடையது, பொன்னும் வெள்ளி அவருடையது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ஒழுங்கு. கீழ்ப்படுகிறோமா என்பதை பார்க்கிறார். கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை பார்க்கிறார். நமது கீழ்ப்படிதலில் தான் அவர் உற்று நோக்குகிறார். கொஞ்சம் வருமானம் இருக்கலாம், கர்த்தர் எல்லா தேவையும் சந்திக்க வைத்து மீதம் எடுக்க வைப்பார். அவரை நாம் முதன்மைப்படுத்தாமல் கீழ்ப்படியாமல் எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் அது திருப்தி இருக்காது. கை நிறைய வாங்குவோம், காற்று வந்து தூற்றி கொண்டு போவது போல் போய்விடும். நம்ம கையில் ஒன்றும் இருக்காது. ஆதியாகமம் 26:12 எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஈசாக்கு பஞ்சம் வந்து விட்டது. அவன் எகிப்துக்கு போகலாம் என்று புறப்படுகிறான். அங்கே வசதியாக இருக்கிறது என்று. கர்த்தர் போக வேண்டாம் என்றார், நின்று விட்டான். பஞ்சமோ பஞ்சம். அப்போ மழையே கிடையாது. ஆனாலும் நம்பிக்கையோடு விதை விதைத்தான். அவன் ஆடு மேய்க்கிறதான் குலத்தொழில். ஆனால் விதை விதைத்தான். அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு பலன். 1-2 இல்லவங்க, பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலன் பெற்றார். அப்படி உங்கள் பிஸ்னஸில் வரும். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையில் வரும். வருமானம் வரும். அவர்தான் சோர்ஸ். எங்கிருந்து வரும் எனக்கு தெரியாது. அது ரகசியம். யோபு 29:4 வாசித்து பாருங்கள். அவருடைய ரகசியம் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்கிறான். அது என்ன ரகசியம்? யோபு 42:2 அதிகாரத்தில் இல்லாமல் 2 மடங்கு ஆசீர்வாதம். 1500 போனால் 3000, 3000 போனால் 6000, 2 மடங்கு கொடுக்கிறார். எப்படி கொடுத்தாரு என்று ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? எடுத்து வாசித்து பாருங்கள். அது ரகசியம். அப்படி உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. தேவ அனுகிரகம் கிருபை இருந்தால் மட்டுமே நாம் சம்பாதித்தது மகிழ்ச்சியோடு செலவழித்து சமாதானத்தோடு வாழ முடியும். பிரசங்கி 5:19. தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் வெளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தாங்க. 10 ரூபா இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். பிரசங்கி 6:2 வாசித்து பாருங்கள். அவருடைய மறந்து விட்டால் அவருடைய கூட்டாளிகள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். என்ன நடக்கும்? நாம் மறந்து விடுகிறோம். காணிக்கை செலுத்துவதில்லை, தசமபாகம் செலுத்துவதில்லை, சபைக்கு போவதில்லை, அவரை தேடுவதில்லை. ஏன்னா நமக்கு நிறைய வருமானம் வருகிறதே, நம்முடைய ஞானமே. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்றால், ஏசாயா 17:10-11 வாசியுங்கள். அதான் பதில். நான் உங்களை பயமுறுத்தவில்லை, சத்தியத்தை தான் சொல்லுகிறேன். சத்தியத்தை மூடி வைக்க மாட்டேன்.
நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் விடுதலையாக வேண்டும், நீங்கள் உண்மைக்கு வர வேண்டும், வெளிச்சத்திற்கு வர வேண்டும், இருட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. சத்தியத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலையாகலாம். பற்றாக்குறை, கடலிலிருந்து, மனக்குழப்பத்திலிருந்து, தீமையிலிருந்து, வேண்டாத செலவுகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து நிச்சயம் விடுதலையாவீர்கள். ஆடு மேய்த்து கொண்டது தாவீது. யோசித்து பாருங்கள். அரசனான பின்பு